இது வந்து நம்ம உடம்பு தேய்ச்சி குளிக்கிற ஸ்பாஞ்ச் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தேன், ஆர்டர் போட்டேன். மீஷோவில் தான் ஆர்டர் போட்டேன். இதோட விலை வந்து ப்ரீபெய்டுனா ₹161 வந்துச்சு. இது வாங்கினதுக்கப்புறம் நான் இது என்னத்துக்குன்னா, இப்படி தேய்ச்சாக்க நம்ம ஸ்கின்னில் இருக்க டெட் செல்ஸு, அழுக்கு இது எல்லாமே இதில் வந்துடும், அப்படியே திரண்டு வந்துடும்னு சொல்லி சொன்னாங்க. அதனால நான் இதை ஆர்டர் போட்டு வாங்கினேன். வாங்கிட்டு கடைசியில் இது என்னென்னா, கரெக்டாக சொன்ன டேட்டுக்கு வந்துருச்சு. இது செஞ்சு பார்த்தேன். வந்தோடனே சரி நமக்கு அது மாதிரி அழுக்கு போகுதா அப்படின்னு பார்த்தா அழுக்கே போகல. என்னடா இது இப்படி ஏமாந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ரிட்டன் போட்டாக்கா எப்போவுமே உடனே வந்து பிக்கப் வந்து நாளைக்கு இத்தனை மணிக்கு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி வரும். நாளைக்கு இல்லாட்டி நாளான்னைக்கு இன்னும் 2 டேஸில் பிக்கப் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட பணம் வந்து ரீஃபண்ட் ஆகும்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும். ஆனால் இந்த தடவை என்ன ஆச்சு, வித்தியாசமாக நோ பிக்கப் ஃபார் திஸ் ப்ராடக்ட், நீங்கள் யூ கீப் இட் ஆர் த்ரோ இட் இன் த பின் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அதாவது நீங்கள் இது வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க, இதை நீங்கள் வச்சுக்கோங்க, இல்லை நீங்கள் தூக்கி குப்பையில் போடுங்க, உங்களோட பணம் வந்து இன்னொரு ½ அன் ஹவரில் இல்லை 24 ஹவர்ஸில் உங்களோட அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்துச்சு. என்னடா அது வித்தியாசமாக இருக்குது. நானும் கிட்டத்தட்ட ஒரு எத்தனையோ பேருக்கு ஆர்டர் போட்டிருக்கேன். ஒரு 3-4 வருஷமாக இது மீஷோவில் ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டுருக்கேன். இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் மெசேஜ் வந்தது, ரிட்டன் போட்டப்போ வந்தது. இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு அனுபவம். அதே மாதிரி ஒரு ½ அன் ஹவர்லேயே எனக்கு வந்து அந்த பணத்தையும் ரிட்டன் பண்ணிட்டாங்க. இதை பிக்கப் எடுக்கிறதுக்கு ஆள் வரல, யாருமே வரவும் இல்லை. எப்போவுமே பிக்கப் பண்ணதுக்கப்புறம் தான் ரிட்டன் நம்ம பிக்கப் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் தான் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் ஆகும். ஆனால் இந்த தடவை இந்த ப்ராடக்ட்டை ரிட்டன் எடுத்துக்கவே இல்லை. எடுத்துக்காமலே என்னோடய பணத்தை வந்து என்னோடய அக்கௌண்ட்டில் க்ரெடிட் போட்டுட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த மாதிரி அனுபவம் வந்து உங்களில் யாருக்காச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள்.